எடப்பாடி பழனிசாமி அன்புமணியை தீர்த்துக்கட்ட சசிகலா, ராமதாஸ் அவர்கள் வந்து போட்ட ஒரு பக்கா பிளான் தான் தற்போது வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா, இந்த 2026 தேர்தலிலேயே ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ரோலை வந்து தற்போது பிளே பண்ண இருக்கிறாரு. அது என்ன என்பதை பத்தி தான் அந்த காணொலியில பார்க்க இருக்கோம். வணக்கம், நான் உங்க சிவசாமி. இது நம்மளுடைய கேள்வி. அது உங்களுக்கு தெரியும். 2026 தேர்தல் வந்து தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமல்ல, இந்திய அரசியலே உற்று நோக்கக்கூடிய வகையில வந்து பார்க்கப்பட்டு இருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுக்கு ஓய்வெடுக்க கூட வரவில்லை, வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய மோடி அவர்கள் கூட அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார். ஸோ அது மிக முக்கியமா பார்த்தோம்னா, தமிழிசை அவர்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு பாருங்க 50, 60 தடவை வந்திருக்காரு மோடி அவர்கள். எப்படின்னா தமிழ்நாடு மக்கள் மீதான எவ்வளவு நம்பிக்கைன்ற மாதிரியான பல கருத்துக்களை வந்து அவங்க பேசியிருந்தாலும், அதை நம்ம எப்படி பார்க்குறோம்னா, தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றி ஆக வேண்டும் என்று துடித்து கொண்டே இருக்கிறது பாஜக. ஏன்னா உங்களுக்கு ஒரு செய்தி நீங்க பார்த்துருப்பீங்க. பாராளுமன்றத்திலேயே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, நீங்க என்ன நினைச்சாலும், நீங்க தலைகீழா நின்னாலும், நீங்க எவ்வளவு திட்டம் போட்டாலும் தமிழ்நாட்டை மட்டும் உங்களால கைப்பற்ற முடியாதுன்னு ஒரு கருத்தை வந்து ராகுல் காந்தி வச்சிருந்தாரு. அந்த சொல்லில இருந்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தொடர்ந்து ஒரு மன உளைச்சல். ஏன்னா தமிழ்நாட்டு எம்பிக்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போனாங்கன்னா தமிழ்நாட்டு உரிமைக்காக அவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க. பாஜக ஓட ஓட விரட்டுறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட கடுமையாக சாடுறாங்க. ஏன்னா கருத்தியல் ரீதியாக எப்பயுமே தனி நபர் விமர்சனம் வச்சதே கிடையாது. அங்க கனிமொழி அவர்களா இருக்கட்டும், தமிழ்நாடு எம்பிக்கள் கிட்டத்தட்ட 40 எம்பிக்களுமே பாஜகவை ஓட வைக்கக்கூடிய ஒரு செயல தான் ஈடுபடுறாங்க. இதற்கு மத்தியில பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல பாஜக 2021 தேர்தலில் வந்து பார்த்தோம்னா எப்படியோ மிரட்டி எடப்பாடி பழனிசாமி வந்து எங்கவாரு, நீ பல இடங்களில் சொத்து வாங்கி வச்சிருக்க, உன் மையம் மேல வந்து பல வழக்கு இருக்கு, உன் மச்சா மேல வந்து உன் சம்மந்தி மேல வந்து பல வழக்கு இருக்கு, எடுத்து தட்டினோம்னா உன் ஃபேமிலியே கோர்ட்டு கேஸ் அலையுன்றனால 2021லயே அதிமுக, குறிப்பா அதிமுக வெல்லக்கூடிய பல தொகுதிகளை வந்து கேட்டு மிரட்டி வாங்கியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து ஒரு 4 தொகுதியை வெற்றி பெற்றாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் 2024 தேர்தல் நடந்துச்சு. படுதோல்வி வந்து தமிழ்நாட்டை வந்து சந்திச்சது. அதுல அண்ணாமலை கூட நான் பாத்துக்கிறேன், நான் 20 தொகுதி ஜெயிச்சு தரேன், 30 தொகுதி ஜெயிச்சாருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கழட்டி விட்டு தேவையில்லாம முட்டுச்சந்திரன் வந்து முட்டை அடி வாங்குற மாதிரியான ஒரு அடியை வாங்கியிருந்தாரு. அப்ப இந்த 2026 தேர்தல் என்ன ஆகுன்ற பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது. முக்கியமா பார்த்தோம்னா 2024 தேர்தல் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சந்திச்சிருந்தாரு. அதுல எடப்பாடி பழனிசாமியோட இருந்த யாருமே வந்து தற்போது இல்லை. புதிய தமிழக கிருஷ்ணசாமி அவர்கள் கூட தனியா தான் இருக்காங்க. அன்னைக்கு இருந்த தேமுதிக திமுக கூட்டணியில வந்து ஐக்கியமாகி விட்டது. அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னும் பல கட்சிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நம்புறதுக்கான வாய்ப்புகளே இல்லாத ஒரு சூழல் தான் தற்போது இருந்து கொண்டு இருக்குது. இதை தெரிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாருன்னா, நாம எப்படியாவது வெற்றி பெற்றே ஆகணும். ஏன்னா நீங்க ஒரு 10 தோல்வி பழனிசாமின்ற மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க. இன்னொரு 2 தோல்வி வந்து தப்பிச்சிட்டாப்ல. விக்கிரவாண்டியில நிக்கல. அதே மாதிரி பார்த்தோம்னா ஈரோடு கிழக்குல அங்கே நிக்கல. அதனால 12 தோல்வி பழனிசாமில இருந்து ஒரு 10 தோல்வியா வாங்கிட்டு ஒரு 2 தோல்வியை சுருக்கிக்கிட்டாப்ல. ஓகே, இப்படி நிலைமை இருக்கும்போது சசிகலா அவங்களுடைய அரசியல் வரி என்பது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு புளியை கரைச்சிருச்சு. அதான் சொல்லுவாங்க, இந்த ராமதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி தான் நடுங்கி போயிருக்காங்க. அந்த நடுங்கி போனவங்க யாரும் கிடையாது, அன்புமணி ராமதாஸும் எடப்பாடி பழனிசாமி தான். ஏன் அதை நான் சொல்றேன்னா 2021 தேர்தல் நான் சொன்ன மாதிரி தான். அன்றைய தினம் பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி மிரட்டி ஒரு 6 தொகுதியோ 10 தொகுதி கிட்ட வாங்கி 4 தொகுதியை வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா அப்போது வந்து எடப்பாடி பழனிசாமி உடச்சல் கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா டிடிவி தினகரன். பல இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 30, 40 தொகுதியில வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தோற்கடிப்பதற்காகவே வலுவாக வேலை பார்த்தாங்க. முக்கியமா பார்த்தோம்னா தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அந்த வன்னியர்கள் கொடுத்த அந்த 10.5% இடஒதுக்கீடு, அந்த தோல்வியின் அந்த இடஒதுக்கீடு காரணமாகவே பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டங்கள்ல இருந்து தூக்கி எறியப்பட்டார். மதுரை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் மட்டும் சில தொகுதியில வந்து கைப்பற்ற முடிஞ்சிச்சு. ஆனால் அப்போது வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இதே எடப்பாடி பழனிசாமியோட தான் இருந்தாங்க. ஒருங்கிணைப்பாளன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருந்தா அந்த கூட்டணியில் இருந்தாங்க. ஆனா பன்னீர்செல்வம் தற்போது எடப்பாடி பழனிசாமினா நம்ம நம்ப முடியாது. நம்ம வந்து இனிமே வந்து நமக்கான ஒரு இயக்கம் தான் திமுக தான். ஏன்னா ஏற்கனவே வந்து 2 தடவை நம்மளை முதலமைச்சர் ஆக்கி பார்த்தது செல்வி ஜெயலலிதா அம்மா தான். அவங்க உயிரோட இல்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஒரு துரோகி கிட்ட வந்து அந்த கட்சி மாட்டியிருக்க வந்து நம்ம எந்த வேலை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றனால பன்னீர்செல்வம் கூட திமுக வந்து ஐக்கியமாயிட்டாங்க. தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு புது சவால் இந்த 2021 ஃபார்மெட் தான் தற்போது வந்து தொடங்கி இருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா சசிகலா அவர்கள் வந்து அண்மையில வந்து பசுமூனில் நடந்த ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, அவங்க வெற்றி பெறாங்களோ இல்லையோ எதிரிகள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி உச்சரிக்காம அந்த துரோகிகளை வந்து வீழ்த்தியே ஆகுன்ற மாதிரி ஒரு கங்கணம் கட்டி திரிகிறாங்க சசிகலா. அதற்கு யாரை தொட்டா கரெக்டா இருக்குன்னு பார்த்தாங்க. இப்போ 2 துரோகிகள் வந்து மாட்டிட்டாங்க வரலாற்றுல வந்து. தமிழ்நாட்டில் 2 துரோகி. ஒன்று யாருன்னா பாமகன்னு ஒரு கட்சியை கஷ்டப்பட்டு கஞ்சி இல்லாம
சரியான வீடு இல்லாம கஷ்டப்பட்டு கட்டி காத்து இன்னைக்கு வந்து சொகுசு வீடு, சொகுசு பங்களா, பல்லாயிரம் கோடி சொத்துக்களை சேர்த்த ராமதாஸ் அவர்களே வந்து பாமக ஒன்னது இல்லையா, வெளில போயான்ற மாதிரியான ஒரு சொல்லி அன்புமணி வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து விரட்டிட்டாங்க. அதனால வந்து அன்புமணி தற்போது வந்து பாமகவை கைப்பற்றிட்டு மாம்பழ சின்னம் எனக்கு தான், நம்ம மல்கோவா எனக்கு தான்ன்ற மாதிரியான அந்த சொல்லுவாங்கல்ல, பால் பழம் எனக்கு தான், பஞ்சாமிர்தம் எனக்கு தான், சந்தனம் உனக்கு தான், ஏதோ முருகா காப்பாத்துன மாதிரி மோடி ஐயா காப்பாத்தி ஈடியை விட்டு என்னை கைமாத்துன மாதிரியான ஒரு கருத்தை வச்சுட்டு தான் அங்க போயிருக்காரு. இப்ப ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து ராமதாஸ் ஐயாவுக்கு துரோகம் பண்ணவர் வந்து அன்புமணி, சசிகலாவுக்கு துரோகம் பண்ணவர் எடப்பாடி பழனிசாமி. இந்த 2 துரோகி கூடவே வந்து புதிய துரோகியா இருக்கக்கூடிய தினகரன், இவங்களை வீழ்த்துற கிட்டத்தட்ட தென் மாவட்டம், வட மாவட்டம், டெல்டா உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு 200 தொகுதிகள் கிட்ட ஒரு வலுவான ஸ்கெட்ச் போட்டாங்க. இந்த ஸ்கெட்ச் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்ன மாதிரியான முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு சாதகமாக வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. ஏன் அதை சொல்றேன்னா, ஏற்கனவே வந்து தினகரன் பிரிச்ச அந்த வாக்கோட தற்போது வந்து ராமதாஸ் அவர்களுக்குன்னு ஒரு பலம் இருக்கிறது. ஏன் இந்த பலத்தை நான் சொல்றேன்னா, வன்னியர் சங்கம் தற்போது வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு வீரியமா நிக்கிறாங்கன்னா, அதுக்கு பேஸே வந்து பார்த்தோம்னா வன்னியர் சங்கம் தான். அந்த வன்னியர் சங்கம் வந்து வட மாவட்டம் முழுவதும் பாமக இல்லாத ஊர் கூட இருக்கிறது. ஆனா வன்னியர் சங்கம் இல்லாத ஊரே கிடையாது. அந்த அளவுக்கு தான் வன்னியர் சங்கம் இருக்கிறது. அந்த வன்னியர் சங்கம் வந்து தற்போது பார்த்தோம்னா ராமதாஸ் அவர்கள் கையில தான் இருக்காது. எனவே இந்த 2026 தேர்தலில் அன்புமணி வந்து வீட்டுக்கு அனுப்புவது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு புறம் வந்து பார்த்தோம்னா கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி வச்சு ஒரு வலுவான ஸ்கெட்சை வந்து திமுக போட்டு இருக்கிறது. பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. 2026 தேர்தல் நான் சொன்ன மாதிரி சசிகலா அவர்கள் வந்து விஸ்வரூபம் எடுக்கிறாங்க. பல தொகுதியில வெற்றி பெறாங்களோ இல்லையோ, ஆனா இந்த 10 தோல்வி பழனிசாமி 11 தோல்வி பழனிசாமி ஆக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா இது வரைக்கும் வந்து பாஜக பத்தி வீரியமா அந்த கருத்துல எதிர்த்து பேசணும்னு வைங்களே, அது ஒரு புறம் அதுமே அது பற்றி நமக்கு விமர்சனம் இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் சங்கோதி பாடையில கட்டி குழி தோண்டி புதைக்கிறதுக்கான ஒரு தேர்தலாக தான் இருக்க போறது. அதற்கு சசிகலாவும் ராமதாஸும் வந்து தற்போது வந்து ஒரு செயல் திட்டத்தை வகுத்துட்டாங்க. இது 2026 தேர்தலில் வந்து ராமதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி அன்புமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு புளிய கரைக்கூடிய ஒரு செயலாகவும் நடுங்கி போகக்கூடிய அந்த டெல்லி அமித்ஷா மோடி அவர்கள் இருக்கக்கூடிய வகையிலும் தான் இந்த தேர்தல் வந்து அமைய போகின்றதை பற்றி தான் நம்ம பார்க்க தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சிவசாமி. நன்றி.